யூடியூப் டீம் கிட்ட எப்படி சேட் பண்றது அப்படிங்கறதான் டீடைலா பாக்குறோம். நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது எதுவும் டவுட்லாம் இருக்குது, அதுல எதுவும் ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க சேட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் சொன்னீங்கன்னா அவங்க அதை கிளியர் பண்ணி தருவாங்க. எப்படி பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் ப்ராசஸ் இந்த வீடியோல பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போடும் ஒய்டி ஸ்டுடியோ ஆப்பை பிளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதில் உங்களோட யூடியூப் அக்கௌண்ட் எந்த ஜிமெயிலில் நீங்கள் க்ரியேட் பண்ணீங்களோ அந்த ஜிமெயிலை கொடுத்து சைன்இன் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணதுமே சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் வந்துடும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஹெல்ப் சென்டர்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே கான்டாக்ட் அஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மானிட்டைசேஷன் ஆன சேனலாக இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மானிட்டைஸ் ஆகாத சேனலாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்காது. மானிட்டைஸ் சேனலுக்கு மட்டும்தான் டைரெக்டாக நம்ம சேட் பண்ணுறதுக்கான அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல கொடுத்துருக்குறாங்க. ஸோ கான்டாக்ட் அஸ் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். டைப் பண்ணதுமே கீழே பார்த்தீங்கன்னா சஜஷன்லாம் நிறையா வரும். அதில் உங்களுக்கு எது ரிலேட் ஆகுதோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் திருப்பி நெக்ஸ்ட் நீங்கள் கொடுக்கணும். நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட் இமெயில் இருக்கும். இதில் சேட் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம் யூடியூப் டீம் கிட்ட. அதனால சேட்டை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் ஷோர் நேம் கேட்டிருப்பாங்க. அதில் உங்களோட செகண்ட் நேம் என்டர் பண்ணிக்கலாம். அதாவது லாஸ்ட் நேம் நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்களோட ஃபாதர் நேம் கூட நீங்கள் அங்கே என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் கேட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் உங்களோட சேனல் இமெயில் அட்ரஸே அங்கே இருக்கும். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ ஸ்பெசிஃபிக் வீடியோவுக்கு நீங்கள் பண்ண போகிறீங்களா இல்லாட்டி நார்மலாக சேனல் பற்றி அப்படின்னா நீங்கள் சேனலோட யூஆர்எல் கொடுத்துக்கோங்க. ஸ்பெசிஃபிக் வீடியோ இல்லை அப்படின்னா நோ கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த இஷ்யூ எப்போ ஆணுச்சு அப்படின்றத கேட்டிருப்பாங்க. அதற்கான டீட்டெயில்ஸை நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படின்றத லைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிட்டு கீழே ஸ்டார்ட் சேட் அப்படின்றத கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேட் ஸ்டார்ட் ஆகிடும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் போட்டுருக்கும். ஸோ அப்படி நம்பர் போட்டுருந்துச்சுன்னா அதில் 1 வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி வெயிட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் யூடியூப் டீம்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. நீங்கள் சேட் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேட்டு நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணி அதை சால்வ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக யூடியூப் டீம் கிட்டே எப்படி சேட்டில் பேசி நம்மளோட டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.